வாழ்க்கையே வெறுத்து ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு ஒரு விபரீத முடிவு எடுக்க போறாருன்னு நினச்சிக்கங்க. அந்த நபர் ஒரு நிமிஷம் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்பி உதயகுமார் புகைப்படத்தை ஒரு நிமிஷம் உற்று பார்த்தாருன்னு வச்சுங்க, இந்த ஜென்மமெல்லாம் வாழும்போது நம்ம ஏன் இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த அளவிற்கு இந்த மானிடத்தில் ஒரு மிக கீழ்த்தரமான ஜென்மம் என்றால் அது இந்த ஆர்பி உதயகுமார் தான். எப்படி நாஞ்சில் சம்பத்து துப்புனா தொடச்சிக்கிடுவாரோ அதை விட மோசமான கேவலமான நபர் தான் இவர் ஆர்பி உதயகுமார் என்பது இவர் கடந்து வந்த பாதையை பார்த்தாவே தெரியும். அதாவது இன்னைக்கு புதுக்கோட்டை விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகால இணைஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருமையில் அவன் இவன் டேய் சொத்து எவ்வளோடா, நீ அதிமுகவுக்கு முன்னால் வந்த பின்னாடி இருந்த சொத்து அதிமுகவுக்கு வந்தது சம்பாரித்த சொத்தெல்லாம் விட்டுட்டு போடா அப்படின்றார் இல்லையா. இன்று திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட இந்த ஆர்பி உதயகுமார் இதே திருமங்கலம் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் தாவேக ஆட்சி அமைச்சிருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா முதல் ஆளாக தன்னுடைய பதவியை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பனையூர் வாசலில் இன்னைக்கு தாவேகால இணைஞ்சு எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு மனிதனை கழுவி ஊற்றிருப்பார். ஏன்னா அவரோட வரலாறு அப்படி. இன்னைக்கு அதிமுக அப்படி பல துண்டுகளாக பிரிஞ்சிருக்கு தெரியுமா. இதுக்கு விநாயகர் சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டதே இந்த ஆர்பி உதயகுமார் தான். அம்மையார் ஜெயலலிதா இறந்துடுறாங்க. அம்மையார் உயிரோடு இருக்கையில சொன்ன ஒரு டயலாக்லாம் பார்க்கணும். அம்மா இருக்கும் இடம் கோவில், அந்த வகையில் சட்டசபையில் அம்மா இருப்பதால் அந்த சட்டசபை எனக்கு கோவில், அதனால் அந்த சட்டசபைக்குள் நான் செருப்பு போட்டு போக மாட்டேன்றார். இப்படியெல்லாம் காக்கா பிடிச்சி அமைச்சர் பதவி வாங்கி அம்மையார் இறந்து விடுறார்கள். பன்னீர்செல்வம் முதலமைச்சர், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. முதல் அந்த கலக குரலை ஏற்படுத்தியதே இந்த ஆர்பி உதயகுமார் தான். நாங்கள் இது சின்னம்மாவை முதல்வராக்குவோம் அப்படின்னு முத குரல் எழுப்பி கலக குரல் எழுப்பி இந்த அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் சசிகலா இவர்களுக்கு பிளவை ஏற்படுத்தி இந்த ஆர்பி உதயகுமார் தான். அடுத்து சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பின்னாடி துணை பொதுச் செயலாளர் இவர் டிடிவி வந்த பின்னாடி டிடிவி தினகரன் அண்ணன் டிடிவி தினகரன் முதல்ல இந்த டிடிவி தினகரன் அவர்களுக்கு முட்டு கொடுத்தது இந்த ஆர்பி உதயகுமார் தான். திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆகிறாங்க. திரும்ப எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்துக்கிட்டு சசிகலா அவர்களை எந்த சசிகலாவை நான் முதல்வராக்குவேன், சின்னம்மா அவர்களை முதல்வராக்குவேன்ட்டு அந்த 75 டிகிரியில் அப்படி குனிஞ்சுக்கிட்டு போய் சசிகலா அவர்களை கும்பிட்டாரோ அதே ஆர்பி உதயகுமார் சசிகலா அவர்களை பார்த்து மீன் கருவாடாகலாம் கருவாடு மீன் ஆகலாம்னு சொன்னவர் தான். யார்? சசிகலாவை கருவாடுன்னு விமர்சனம் பண்ணவர் தான் இதே ஆர்பி உதயகுமார். அடுத்து டிடிவி தினகரன் அவர்களை எங்கள் அண்ணன் டிடிவி தினகரன் முட்டு கொடுத்தார். அதுக்கு ஆர்பி உதயகுமாரோட வரலாறு, அரசியலுக்கு வந்த வரலாறு பார்த்தீங்கன்னா சசிகலாவோட உறவினர் வெங்கடேசன் இருக்கார், டாக்டர் வெங்கடேஷ் வீட்டில் கார் தொடச்சிக்கிட்டு இருந்தவர் தான் அந்த ஆர்பி உதயகுமார். அவர் மூலியமாக தான் அப்படியே உள்ளே வர்றாரு. ஆனால் இந்த ஆள் எவ்வளோ தூரத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காரு யாருக்கு? கடந்து வந்த பாதைகளை பார்த்தீங்கன்னா படு கேவலமான ஒரு பாதைகள். அப்படி கார் தொடச்சி உள்ளே வந்த ஆர்பி உதயகுமார் டிடிவி தினகரன் அவர்களை ஒரு காலத்தில் முட்டு கொடுத்துட்டு அப்புறம் எடப்பாடியார் அவளோட சேர்ந்துக்கிட்டு டிடிவி தினகரன் காலாவதியான அரசியல்வாதின்றார். அதுக்கு பின்னாடி இப்போ நடந்து முடிஞ்ச சட்டசபையில் அமமுக அதிமுக கூட்டணி வச்ச இதே திருமங்கலம் தொகுதிக்கு டிடிவி தினகரன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர பொசுகுன்னு காலில் விழுந்தவர் தான் இந்த ஆர்பி உதயகுமார். இப்படி இவர் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு கேவலமான பாதைகள். இன்னொன்று, இதெல்லாம் எதற்காக? இப்போ ஆர்பி உதயகுமார் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொழைக்கிறாரு. இது எதற்காக? பதவிக்காகவும் அந்த பதவியை வாங்கி பணம் சம்பாதிக்கவும் தான். குறிப்பாக இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, இதில் இவரோட தோல்விக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவரோட வாய் தான் என்பதற்கு அந்த தொகுதி மக்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு வெளியே தெரியாது. காரணம் இப்போ மற்ற தொகுதிகள் எடுத்தீங்கன்னா அந்த தொழில திமுக அதிமுக தோல்வி காரணம்ப்பா எப்பா விசில்ப்பா, திமுக ஓட்டம் அதிமுக பிரிஞ்சிருச்சு, விசில் அடிச்சுட்டு போயிருச்சுப்பா. இப்படி ஒவ்வொரு காரணம் இருக்கும். டெல்டாவில் ஃபுல்லாக டிஎம்கே வெற்றி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த திருமங்கலம் தொகுதியில் முழுக்க அதிமுக ஆர்பி உதயகுமார் தோல்வி காரணம் என்னன்னு கேட்டால் அவரோட வாய் தான். அவருடைய பேச்சு மக்கள் மத்தியில் வெறுப்படைய செய்து இந்த திருமங்கலம் தொகுதி மக்கள் இந்த ஆளை இதோட ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தாவேக்காவோ வேற யாருக்கு ஓட்டு போட்டால் கூட வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கேக்கு வாக்களித்து, அதாவது மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதியில் எல்லா தொகுதியிலும் திமுக காலி. இந்த ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அந்த ஆர்பி உதயகுமார் தொகுதியில் ஒரே தொகுதியில் மட்டும்தான் திமுக ஜெயிச்சிச்சு. அப்படி
ஆர்பி உதயகுமார் தன்னுடைய வாயால் அழிஞ்சவர் தான் இந்த திருமங்கலம் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வாயால் அழிஞ்சவர் தான் அரசியலில். இப்போ தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இது முதல்வராக இருக்கட்டும், அரசியல் தலைவர்கள் பலர் ரொம்ப ஒருமையில் பேசுகிறார். இன்னைக்கு விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அதாவது நீங்கள் வந்து முதல்வரை விமர்சனம் செய்ய வேண்டாம் நம்ம சொல்லலை, ஆனால் ஆர்பி உதயகுமாருக்கு எந்த ஒரு தார்மீக தகுதியுமே கிடையாது. நாளைக்கு அதாவது ஒரு சிலர் வந்து கட்சி விட்டு கட்சி தாவுவாங்க. நீ அதிமுகவிலே இருந்துக்கிட்டு அணி விட்டு அணி தாவுற ஆளு. இந்த அணியில் இந்த அணி அதாவது பரவாயில்ல, இது வேற வாய் அது நாரவாய் அப்படின்னு அந்த வடிவேல் காமெடியில் வர்றது மாதிரியா. நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா சின்னம்மாவை முதல்வராக கும்பிட்டு 75 டிகிரியில் அப்படி குனிஞ்சு போய் கும்பிட்டுட்டு போயிட்டு அப்புறம் கருவாடு மீன் ஆகாதுன்னு சொன்னவர் தான். டிடிவி தினகரன் அவரை காலவாதியான அரசியல்வாதின்னு சொல்லிட்டு அப்புறம் பொசுக்குன்னு காலில் விழுந்தவர் தான். இதே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடின்றாரு. இதே இவருக்கு வந்து வேற ஒரு கட்சி இப்போ தாவேக்கால வந்து இவர் எம்எல்ஏ ரிசைன் பண்ணி அமைச்சர் தரம்னா இதே ராஜினாமா பண்ணிட்டு எடப்பாடி என்ன கிழிச்சிருப்பாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வகையில் இவர் ஆர்பி உதயகுமார் எப்படி நாஞ்சில் சம்பத்தோ வைகோ அவர்களோ எப்படி வைகோ அவர்களை வறுமையில் கூட வாழ்ந்து விடு, வைகோ போல வாழ்ந்து விடாத, துப்புனா தொடச்சக்கூட ஆளு தான் வந்து நாஞ்சில் சம்பத் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரியா ஒரு மனிதன் இந்த உலகையே வெறுத்து வாழவே பிடிக்கலென்ற ஒரு விபரீத முடிவு எடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முன்பு இந்த ஆர்பி உதயகுமார் என்கின்ற ஒரு ஜென்மத்தை, ஒரு இழிவான ஒரு ஜென்மத்தின் புகைப்படத்தை பார்த்தால் நிச்சயமாக அந்த மனிதன் தன்னுடைய விபரீத முடிவை விட்டுவிட்டு இந்த ஜென்மமெல்லாம் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் ஏன் வாழக்கூடாதுன்ற எண்ணம் வரும். அந்த அளவிற்கு ஒரு அரசியலில் மலிவான ஒரு நபர் தான் ஆர்பி உதயகுமார் என்பது திருமங்கலம் தொகுதி மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதுதான் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலின் முடிவுகளாக எதிரொலித்தது. அது மட்டும் இல்லாமல் ஆர்பி உதயகுமார் கடந்த ஆட்சியில், அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது எவ்வளவு ஊழல் செய்தார், எவ்வளவு சம்பாதித்தார் என்பதையும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.